அண்மைச் செய்தி. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் தவிக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக ஆளுநர் தேநீர் விருந்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அக்கட்சி தரப்பில் தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா அன்று ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அந்த வகையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பானது 2 தினங்களுக்கு முன்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த அழைப்பை ஏற்காமல் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் யாரும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்று அந்த கட்சி தரப்பில் தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுநர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் இந்த தேநீர் விருந்து நிகழ்வில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது.